திருமூல தேவனார் எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்து நமக்கு திருமந்திரத்தை அளித்தார் என்பது திருமூலருக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அவரெல்லாம் காலம் கடந்து நின்ற நிலையிலே அந்த மந்திரங்களை எல்லாம் இறைவன் உபதேசிக்க திருமூல நமக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படி அந்த 10ஆம் திருமுறையிலே திருமூலர் இறைவனை வாழ்த்தி பாடுகிறார். இவ்வளவு பெரிய கவல் ஞானி, அட்டமா சித்திகளை எல்லாம் கைக்கொண்டவர் திருமூலர். அவர் சிவபெருமானை வாழ்த்தி பாடுகிறார் என்று சொன்னால் நாமெல்லாம் எந்த மூலை? அவருடைய வாழ்த்து எப்படிப்பட்ட வாழ்த்தாக இறைவனுக்கு அமையும்? நம்மை போன்றவர்களெல்லாம் வாழ்த்தினால் அது இறைவனுக்கு எப்படி அமையும் என்பது இறைவனே அதற்கு சான்று. நாமெல்லாம் தீர்மானம் பண்ண முடியாது. நான் இறைவனை வாழ்த்தி பாடுகின்றேன் என்றெல்லாம் சொன்னால் அது அமையாது. திருமூலர் யோக நிலையிலே இருந்து இறைவனை வாழ்த்தி பாடுகிறார். அந்த வாழ்த்து பாடலிலிருந்து ஒரு பாடலை விண்ணப்பம் செய்கிறார். இறைவன் எந்தெந்த நிலைகளிலே இருந்து அருள்பாலிக்கிறார் என்பதை நமக்கு ஒவ்வொரு நிலையாக காட்டக்கூடிய ஒரு வாழ்த்து பாடல். ஒன்றவன் தானே ஒன்றவன் தானே இரண்டு அவன் இரண்டு அவன் நின்றவன் Namo